Today special Ayam Gempuk. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ ஓடிட்டுருக்கு மலேசியாவில். எங்கே பார்த்தாலும் கடை திறந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஃப்ரம் த இந்தோனேஷியா. ஸோ ஃபேமஸான ஃபுட்டு. ஸ்பைசி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சம்பல், பொரிச்ச கோழி, சேலட். ஸோ அந்த சம்பல் வச்சு கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம். நல்லா மாய்ஸாக இருக்கும் சம்பல், ஸ்பைஸியாக இருக்கும். அதுவும் நீங்கள் கடையில் கேட்டிங்கனாக்கா 3 டைப் ஆஃப் சம்பல் கேட்பாங்க. பெடாஸ், குரங் பெடாஸ், லெபி பெடாஸ். ஸோ அந்த லெவலில் இருக்கும் அவங்களோட. எங்கே பார்த்தாலும் இந்த கடை திறந்துருக்கு இப்போ மலேசியாவில். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி சமைக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கோழி எடுத்துக்கங்க. மேரினேட் பண்ணுவோம் சிக்கன். அப்போ நான் ஆஃப் கோழி எடுத்துருக்கேன். ஆஃப் கோழினாக்கா ஒரு 4 to 5 பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரு ட்ரம் ஸ்டிக் 3 சிக்கன் விங்கிருந்துச்சு. நான் அதை வச்சு இன்றைக்கி சமைக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 சின்ன வெங்காயம், ஒரு ஃப்ரெஷ் மஞ்சள், 3 பூண்டு எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம சிறுசாக வெட்டிக்குவோம் சுத்தம் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். மஞ்சள், வெங்காயம், பூண்டு, மல்லி 2 டேபிள் ஸ்பூன். தண்ணி லேசாக ஊற்றிங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். நம்மளுக்கு வந்து திக்கான பேஸ்ட் வேணும், அதனால் லேசாக ஊற்றிங்க. கோழி அரைச்சி எடுத்திங்க. முதலாவது உப்பு போடுவோம். லேசாக உப்பு போட்டு விடுவோம். டேஸ்ட்க்கு ஏற்றபடி போட்டு நல்லா ராப் பண்ணி விடுவோம், எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி. இப்போ நம்ம மேரினேட் பண்ண பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, பிளெண்டட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து போட்டு மேரினேட் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பூசி விடுவோம். அட்லீஸ்ட் 2 ஹவர் இல்லைன்னா ஓவர் நைட்டில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சம்பளுக்கு ப்ரிப்ரேஷன் செய்வோம். அது கூட இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்குவோம். அதாவது 12 to 15 ஊசி மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு 3 பல், 2 பீஸ் வந்து பே லீஃப் எடுத்துருக்கேன். பீனட் வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டத்தை பார்க்கலாமா. எண்ணெய் ஊற்றிங்க சட்டியில். கச்சாங்டான எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். கச்சானை நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரை பண்ணுறேன். பட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒன்லி 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டிங்கனாக்கா அது ரொம்ப இதாக இருக்கும். நம்ம இது கச்சா யூஸ் பண்ணுறோன்னாக்கா சம்பலில் கொஞ்சம் மாய்ஸாக கொடுக்கறதுக்காண்டி தான் அது நம்ம யூஸ் பண்ணுறோம். கச்சா விரும்பி சாப்பிட்றவங்கனாக்கா 2 போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமேல இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அது கச்சா வந்து நிறம் மாறணும். நிறம் ஒரு மாதிரி டார்க் கலர் ஆயிடுச்சுனாக்கா அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ கச்சா நல்லா வந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு, நிறம் மாறிடுச்சு. நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்து ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சுருவோம். நம்ம வடித்தட்டில் எடுத்து வச்ச பிற்பாடு கூட அந்த சூட்டில் ஒன்றும் அது நேரம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம எடுக்கிறப்ப அதை பார்த்து எடுக்கணும். ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு மாதிரி நேரம் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே எடுத்துருங்க. அடுத்தது நம்ம ஊசி மிளகா வந்து நீட்டாக முழுசாக போட வேண்டாம். முழுசாக போட்டிங்கன்னா அது வெடிச்சிடும். அதனால் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா 2 உடச்சி போடுங்க ஊசி மிளகாவை. ஊசி மிளகா, அப்புறம் பூண்டு, அப்புறம் பே லீஃப்
ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்தால ஸோ அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பார்க்க போனால் ஊசி மிளகா வந்து ஃப்ரை பண்ணாமல் கூட நம்ம குக் பண்ணாமல் கூட சம்பல் செய்யலாம். ஆனால் வயிற்று வலி எடுத்துரும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சமைச்சிட்டோம்னாக்கா வயிறு கடுக்கில் எதுவும் வராது. அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அது மாதிரி வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, சம்பளுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பிளெண்டர் எடுத்தீங்க, ட்ரை பிளெண்டர். கச்சான ஏற்கனவே பொரிச்சு வச்ச கச்சான உள்ளுக்கு போட்டுங்க. போட்ட பிற்பாடு சுகர் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த சில்லி, கார்லிக், பே லீஃப் பொரிச்சு வச்சுருந்தால வேக வச்சு வச்சுருந்தால ஸோ அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் ப்ராசர் போட்டுக்கங்க. உப்பு தேவையான அளவு, அந்த சாந்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. பத்திரம்னு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். ஓகே, சின்ன ஒரு பவுல் எடுத்துச்சிங்க. நம்ம பிளெண்ட் பண்ணி சேர்ந்த பீனட் இருக்கல கச்சானை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுக்குவோம். அரைச்சி வச்சுருந்த சில்லி இருக்குல்ல, பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த சில்லியும் இதில் போடுவோம். ஸோ இருக்கிற அந்த சில்லி எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிப்போம். அந்த பவுல் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆன பிற்பாடு நம்ம சூடான எண்ணெய் நம்ம பொரிச்சோம்ல, ஸோ அந்த எண்ணெயை வந்து திருப்பி ஒன்று சூடாக்கி நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் அந்த பதம் பார்த்துக்கணும். உங்களுக்கு நான் ஊசி மிளகு வந்து கூடுதலாக போட்டேன். 15 போல் 20 போட்டேன் இந்த வாட்டி. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறப்ப 5 போட்டு, இது செகண்ட் டைம் வந்து குக் பண்ணேன் நான். ஸோ 20 போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து சில சமயத்தில் வந்து நம்ம மிளகா வந்து கூடுதலாக உரப்புக்காண்டி நம்ம போட்டோமா, ஸோ அந்த எண்ணெய் வந்து பத்தாமல் போயிடும். ஏன்னா இல்லை தண்ணி ஊற்ற முடியாது, எண்ணெய் தான் ஊற்றி அந்த லிக்விட் ஃபார்மில் வந்து நம்ம சம்பளம் வந்து மிக்ஸ் பண்ணோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் பத்துதா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி ஓரத்தில் வச்சுருங்க. நம்மளுக்கு சம்பளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ண வரலாம். ப்ரிப்பேர் பண்ணுவோம். சிக்கனை பாயில் பண்ணலாம். ஸோ மெரினேட் பண்ணி இந்த சிக்கன் துண்டுங்களை வந்து நம்ம ஒரு சட்டியில் போடுவோம். எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாந்தலை ஊற்றி லேசாக தண்ணி ஊற்றுங்க. அந்த பாயில் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சிக்கனை வந்து வேக வைக்கணும் உள்ளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வந்து கோழி துண்டுகளை வந்து எடுத்து எம்டி பேனில் போட்டுட்டு ஸோ அந்த பிளேட்டை லேசாக வாஷ் பண்ணி அந்த தண்ணி எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்குவோம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த தண்ணியில் தான் அந்த பாயிலிங் பண்ணி இந்த சிக்கன் வந்து குக் ஆகும். அந்த தண்ணி வந்து சுண்டி வரும். சுண்டி வரப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். சிக்கனை வந்து திருப்பி போட்டுங்க. அப்புறம் மேலே ஒரு சைடு வந்த பிற்பாடு இன்னொரு சைடு திருப்பி போட்டுங்க. இப்போ இந்த பாயில் பண்ணுற வாட்டர் வந்து கெட்டிங் லெஸ் பண்ணிடுது. அதாவது தண்ணி குறைஞ்சிட்டே வருது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆயிரும். ஸோ அது தண்ணிக்கும் அந்த சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கோழி அரிசி நல்லா வந்துருச்சு. உள்ள இன்சைட் வந்து நல்லா வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்களேன்.
எடுத்து நம்ம ஒரு வக்கரில் எடுத்துப்போம். அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் வந்து தண்ணி எதுவும் இருந்துச்சுனாக்கா அது ஃபில்டர் ஆகிடும், தண்ணி அதில் தங்காது. அது வடிகட்டின பிற்பாடு நம்ம பொரிக்கலாம் எண்ணெயில் போட்டு. ஏன்னா தண்ணியோடு போட்டால் வடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதனால் எடுத்து நான் ஒரு பாஸ்கெட் யூஸ் பண்ணி பாஸ்கெட்டில் வைக்கிறேன். இப்போ நம்ம கோழி பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இங்கே பாருங்களேன், நான் ஏற்கனவே சிக்கனை வந்து வக்கரில் போட்டு கீழே தண்ணி எதுவும் இல்லை, நல்ல தண்ணி வந்து வடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தைரியமாக அந்த கோழி துண்டு எடுத்து சூடான எண்ணெயில் நம்ம போடலாம், வடிக்காது. ஏன்னா சிக்கனில் தண்ணி எதுவும் இல்லை, ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அதனால் நம்ம பயப்படாமல் இந்த ஹாட் ஆயிலில் போடலாம், சூடான எண்ணெயில். நல்லா வேக விடுங்க. சிக்கன் ஏற்கனவே வந்து உள்ளுக்கு வந்துருச்சு, நம்ம வெளியே தான் இப்போ வேக வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக கோல்ட் கலர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி போட்டுருங்க. ஸோ போத் சைட் வந்து அந்த ப்ரௌன் கலராக வந்த பிற்பாடு சிக்கனை வந்து நீங்கள் எடுத்து வக்கரில் வச்சிடலாம், அந்த ஃபில்டர் பண்ணிடலாம், ஆயில் ஃபில்டரில் வச்சிடலாம். ஃபைனலி நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, வெளியே நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியே. நம்மளோட சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் முழு கோழி இல்லைனாக்கா ஆஃப் சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பொரிச்செடுக்கிறதுக்கு உங்களோட விருப்பம். நான் ஏற்கனவே செஞ்ச அந்த ரெசிபி வந்து நான் ஆஃப் சிக்கன் யூஸ் பண்ணேன். அதோட பிக்சரும் ஹேண்டில் காட்டுறேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம் நான் செய்கிறப்ப ஸோ இந்த மாதிரி பீசஸோடு நான் செஞ்சுருக்கேன், சிக்கன் விங்கும் ட்ரம் ஸ்டிக்கும் வச்சு. இந்த சமையலை வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா சம்பல் வந்து நார்மலி வந்து இந்தோனேஷியா வந்து ட்ராயாக தான் சாப்பிடுவாங்க, வெட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ சம்பல், பொரிச்ச கோழி, சாலட் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. நம்ம அடுத்த நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, ஸ்டே ஹோம், பை பாய், டேக் கேர், ஹேப்பி குக்கிங்.